சைஸ் வந்து மில்க் ப்ரொடக்ஷனை டிசைட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்லி மித் அது. சின்ன பிரஸ்டா இருந்தாலும் சரி, நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கலாம், பெரிய பிரஸ்ட் கம்மி ப்ரொடக்ஷன் இருக்கலாம். அது வந்து ஒரு மித்து தான். ஸோ மதருக்கு வந்து ஃபீவர் ஒரு கோல்டு இருந்தாலும் அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலாம். அவங்க கண்டிப்பா பண்ணலாம். இஃப் ஃபீவர், கோல்ட், எனி நார்மல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க ஃபீட் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் வந்து மில்க் ப்ரொடக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணாது. அது மித். ஃபேக்ட் என்னன்னா இட் வில் டிஸ்டர்ப். ஸ்ட்ரெஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வரைக்குமே மேஜர் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து தாய்ப்பால்ல இருந்து தான் வருது. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் மற்ற ஃபுட்ஸ் வந்தாலும் மேஜர் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் இயர் வரைக்குமே தாய்ப்பால். பிரெஸ்ட் ஃபீடிங் எடுத்துக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தியா இருக்கும். பிரெஸ்ட் மில்க் வந்து ஒரு மேஜர் இம்யூனிட்டி சோர்ஸ். உலகத்தில் இருக்கிற எல்லா இம்யூனோகுளோபுலன்ஸும் அந்த தாய்ப்பால்ல தான் இருக்கு. ஸோ 100% அது ஃபேக்ட். அந்த பம்பை வச்சு அம்மாக்கள் வந்து பிரெஸ்ட் மில்க் எடுத்து வச்சு அந்த எடுத்து வச்ச பாலை வந்து குழந்தைக்கு கொடுக்கறது பேர் தான் பம்பிங். அந்த பம்ப் பண்ண மில்க் கொடுக்குறோம். கன்வீனியன்ஸ் பம்பிங் வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா கொஞ்ச நாளைக்கு ஓகே, பட் நீங்க பம்பே பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா குழந்தை ஸ்டிமுலேட்டே பண்ணாது பிரெஸ்ட்ல. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மளுக்கு பால் கம்மியா தான் ஆகும். ஸோ தேவையா இருக்கிற போதுதான் அந்த பம்பிங்கை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கா ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தோன்னா மித் பிரேக்கிங் கிரவுண்ட் மேம். ஸோ நான் சில மித் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் செஷனில் பண்ண மாதிரி இப்பயும் நான் சில மித் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆஸ் அ ஸ்பெஷலிஸ்ட், லாக்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாக இது வந்து இஸ் இட் அ மித் ஆர் அ ஃபேக்டாக நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீடிங் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மில்க் செக்ரீஷன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தமா? அது வந்து மித்து. ஓகே, அவங்க வந்து ஒன்று லேச்சிங் சரியில்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை பாப்பாக்கு டிமாண்ட் என்னன்னு புரியாமல் எதாவது ஃபீடிங் எடுத்துகிட்டே இருக்கலாமே தவிர அவங்களுக்கு பால் கம்மியாக இருக்குன்னு அர்த்தமே கிடையாது. ஸோ பிரெஸ்ட் சைஸ் வந்து மில்க் ப்ரொடக்ஷனை டிசைட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்லி மித் அது. சின்ன பிரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கலாம், பெரிய பிரெஸ்ட்டு கம்மி ப்ரொடக்ஷன் இருக்கலாம். அது வந்து ஒரு மித்து தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸில் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது பெயின்ன்றது ஒரு நார்மலான விஷயம். அதுவும் மித். ஓகே, கம்ப்ளீட்லி மித். ஏன்னா அதை நம்ம சொன்ன மாதிரி பெயின் வந்து புவர் லேட்சிங் இல்லை புவர் பொசிஷன் கற்றுக்காமல் இருக்கிறது வந்து ஒரு விஷயம். பட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம், ஒரு டெண்டர்னஸ் இருக்கலாம். டெண்டர்னஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஃபேக்ட். பட் பெயின் வந்து ஒரு மித். ஸோ மதருக்கு வந்து ஃபீவர் ஒரு கோல்டு இருந்தாலும் அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலாம். அவங்க கண்டிப்பாக பண்ணலாம். இஃப் ஃபீவர், கோல்ட், எனி நார்மல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க ஃபீட் பண்ணலாம். ஸோ இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போது ஸ்பெஷல் ஃபுட்லாம் மேண்டேட்ரி இல்லை. மேண்டேட்டரின்னு கிடையாது, பட் சாப்பிட்டா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு. பட் நார்மல் டயட் வந்து போதும், மேண்டேட்ரி கிடையாது. ஸோ தட்ஸ் அ ஃபேக்ட். ஓகே. ஸ்ட்ரெஸ் வந்து மில்க் ப்ரொடக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணாது. அது மித். ஃபேக்ட் என்னன்னா இட் வில் டிஸ்டர்ப். ஸ்ட்ரெஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். கார்டிசால் லெவல்ஸில் டிஸ்டர்ப் பண்ணும், ஆக்சிடோசினை டிஸ்டர்ப் பண்ணும், ப்ரோலாக்டினை டிஸ்டர்ப் பண்ணும். இதெல்லாம் நம்மளுக்கு மில்க்குக்கு தேவையான ஹார்மோன்ஸ். அதனால் அது வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும் ஸ்ட்ரெஸ். ஸோ 6 மந்த்ஸுக்கு அப்புறமா பிரெஸ்ட் மில்க் வந்து நியூட்ரிஷியஸாக இருக்காதுன்னு சொல்கிறேன். அது மித். ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வரைக்குமே மேஜர் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து தாய்ப்பால்ல இருந்து தான் வருது. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் மற்ற ஃபுட்ஸ் வந்தாலும் மேஜர் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் இயர் வரைக்குமே தாய்ப்பால். செகண்ட் இயர்லேருந்து மற்ற ஃபுட்ஸ் எல்லாம் வில் ஸ்டார்ட் பிகமிங் சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன். பட் அந்த தாய்ப்பால் மட்டும் பத்தாது 6 மாதத்துக்கு மேலேங்கிறதுனால நம்ம மற்ற ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுவோம். பட் நியூட்ரிஷன் வேல்யூ கிடையாது. ஸோ ஃப்ளாட் நிப்பிள்ஸ் ஒரு நிப்பிள் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் பிரெஸ்ட் ஃபீடிங்கே பண்ண முடியாது. அது ஒரு மித். கண்டிப்பாக பண்ணலாம் தான். நம்ம இப்போ சும்மா டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்தோமே, எல்லாம் கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண லேர்ன் பண்ணிக்க கண்டிப்பாக பண்ணலாம். பட் கொஞ்சம் அடாப்டேஷன் தேவைப்படும் அதுக்கெல்லாம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு சாலிட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணிடணும். அது கம்ப்ளீட்லி மித்து. ஓகே. சாலிட்ஸ் வந்து அடிஷ்னல் ஃபுட்டு தான், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ்ன்னு தான் அது பேரே. மெயின் சோர்ஸ் வந்து மெயின். ஆமாம், காம்ப்ளிமெண்ட்ரிக்கும் மெயினுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஸ்டில் பிரெஸ்ட் ஃபீடிங்கை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும். ஒரு 2 வருஷம் வரைக்கும் பண்ணுங்க அட்லீஸ்ட்டுங்கிறது WHOவே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் வந்து 6 மாதம் முடிஞ்சோடனே நிறுத்திட்டோன்னா அந்த பாப்பா பாலுக்கு எங்கே போகும்? அதனால் கண்டிப்பாக வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் பண்ணுறவங்களுக்கும் ஃபார்முலா இஸ் நெசசரி. நாட் நெசசரி. மித்து. ஓகே. பேபியோட அவுட்புட் நல்லா இருக்குது, க்ரோத் நல்லா இருக்குன்னா அப்சல்யூட்லி நாட் நெசசரி ஃபார்முலா. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் எடுத்துக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஃபேக்ட். ஓகே. பிரெஸ்ட் மில்க் வந்து ஒரு மேஜர் இம்யூனிட்டி சோர்ஸ். இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா இம்யூனோகுளோபுலன்ஸும் அந்த தாய்ப்பால்ல தான் இருக்குது. ஸோ 100% அது ஃபேக்ட். அடுத்த செக்மெண்ட் வந்து இந்த பம்பிங் மேம். இந்த பம்பிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது? பம்பிங் அப்படின்னா
ஒரு எக்ஸ்டர்னல் பம்ப், ஒரு பிரெஸ்ட் பம்ப் அப்படின்னு கிடைக்குது இப்போ மார்க்கெட்டில். அந்த பம்பை வச்சு அம்மாக்கள் வந்து பிரெஸ்ட் மில்க்கை எடுத்து வச்சு அந்த எடுத்து வச்ச பாலை வந்து குழந்தைக்கு கொடுக்கறது பேர் தான் பம்பிங். அந்த பம்ப் பண்ண மில்க்கு கொடுக்குறோம். அதுதான். ஸோ இது ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபாலோ பண்ண விஷயம் கிடையாது. இது வந்து மாடர்னைஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா ஒரு கெட்ட விஷயமா? அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கன்வீனியன்ஸ்க்காக பம்ப் பண்ணி வச்சிடுறேன். அதாவது ஏன்னா எனக்கு தூங்கணும் நைட்டு, ஓகே, இது வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். அதனால நான் கன்வீனியன்ஸ்க்காக பம்ப் பண்ணி வச்சிடுறேன். பம்ப் பண்ணி வைக்கிறதுனால வேற யாராவது பால் கொடுத்துக்குவாங்க, நான் தூங்குவேன் அப்படின்னு. கன்வீனியன்ஸ் பம்பிங் வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா, கொஞ்ச நாளைக்கு ஓகே, பட் நீங்கள் பம்பே பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா குழந்தை ஸ்டிமுலேட்டே பண்ணாது பிரெஸ்ட்டில். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு பால் கம்மியாக தான் ஆகும். ஸோ தேவையாக இருக்கிற போது தான் அந்த பம்பிங்கை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காக ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பம்பிங் அப்படின்றது மேஜராக இன்னைக்கு ஒர்க் போயிட்டு இருக்க விமனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு விஷயமா? கண்டிப்பாக ஒர்க் போயிட்டுருக்கிற விமனுக்கு டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். ஏன்னா எல்லாருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டிபெண்ட் எந்த செக்டரில் இருக்காங்கங்கிறது பொறுத்து இருக்குது. நிறைய பேருக்கு 6 months மேக்ஸிமம் மெட்டர்னிட்டி லீவ் கிடைக்கும். கவர்மெண்ட் செக்டர்ஸில் இன்னும் கொஞ்சம் 1 year அந்த மாதிரிலாம் கிடைக்கும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, அந்த மெட்டர்னிட்டி லீவை முன்னாடியிலேருந்தே எடுத்துருவாங்க. ஏன்னா லாஸ்ட் மந்த் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து 8th monthலேருந்தே எடுத்துட்டாங்கன்னா ஒரு 3-4 months வரைக்கும் தான் அவங்களால வந்துட்டு டைரெக்டாக ஃபீடிங் கொடுக்க முடியும். அந்த மாதிரி மதர்ஸ்க்கு டெஃபினெட்லி பம்பிங் வீட்டில் இருக்கும்போது டைரெக்டாக ஃபீடிங் கொடுத்துட்டு அவங்க வேலைக்கு போகிற நேரத்தில் வந்து அவங்க பம்ப்டு மில்க் எடுத்து வச்சாங்கன்னா ஸ்டில் அவங்களால எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க முடியும், வேற எதுவுமே ஆட் பண்ணாமல். ஸோ ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு வந்து பம்ப் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஸோ இப்போ ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு எப்படி இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத சொன்னீங்க. ஒர்க்கிங் மதர்ஸை தாண்டி பம்பிங்ன்ற ஒரு விஷயம் யாருக்கெல்லாம் மேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஓகே, முதல்ல வந்து இந்த நிறைய பேருக்கு இந்த ப்ரீ டேர்ம் பேபிஸ் இருக்கும், இல்லை சிக் பேபிஸ் இருக்கும், என்ஐசியூவில் அந்த மாதிரி அந்த குழந்தை இருக்க வேண்டியதாக இருக்கும், அம்மாவையும் குழந்தையும் பிரிக்க வேண்டிய சுச்சுவேஷன், அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும், குழந்தையால் ஃபீடே எடுத்துக்க முடியாது டைரெக்டாக. இந்த மாதிரி இருக்கும்போது பம்பிங் வந்து நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா மதர்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. ஸோ ஃபுல் டைம் ஹேண்ட் எக்ஸ்பிரஷன் கையால் புழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக போகும். அதனால் வந்துட்டு பம்ப் பண்ணி அவங்க அந்த பாலை என்ஐசியூ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா தாய்ப்பாலை வந்து அவங்களால அங்கே கொடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, சில குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் குடிப்பாங்க, ஆனால் சக்கிங் பவர் கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்ச நேரம் தான் குடிக்க முடியும். சின்ன பேபியாக இருக்கும், சிக் பேபியாக இருக்குன்னா கொஞ்ச நேரம் ஃபீட் கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து பம்ப் பண்ணி எடுத்து அந்த பம்ப்டு பாலை கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் அடுத்த சினாரியோஸ், அதாவது ஒர்க்கிங் மதர் தாண்டி இவங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பம்ப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பம்ப்ஸ் ஆர் அவைலபிள்? ஒன்று வந்து மேனுவல் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கையால் அம்மாக்கள் வந்து புழிஞ்சு யூஸ் பண்ணுறது. அதில் என்ன அட்வான்டேஜ்னா அவங்களோட ஸ்பீடுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மினிமம் பம்பிங், கொஞ்சமாக அவங்க பம்ப் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவல் பம்ப். இன்னொன்றுனா அது கொஞ்சம் சீப்பர் கம்பேர்ட் டு அதர் கைண்ட் ஆஃப் பம்ப்ஸ். ரெண்டாவது டைப் ஆஃப் பம்ப் வந்து எலக்ட்ரிக் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிக் வந்து அதே வந்து ஒரு பேட்டரி ஆப்ரேட்டடோ இல்லை பவர் ஆப்ரேட்டடோ இருக்கும். ஸோ சக்ஷன் வந்து அங்கேருந்து வரும், சக்ஷன் லெவல்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ஸ்லைட்லி மோர் எக்ஸ்பென்சிவ், ஆனால் இது என்னன்னா மதர்ஸ்க்கு அந்த பம்பிங் எஃபர்ட்டை கம்மி பண்ணி தரும். ஸோ இது வந்து அடுத்த லெவல் ஆஃப் பம்ப். அடுத்தது வந்து வேரபிள் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ அது லேட்டராக வந்த பம்ப்ஸ், அதாவது அவங்க வந்து உள்ளுக்குள்ளேயே மாட்டி வச்சுக்கலாம் அந்த பம்ப்ஸை. பேட்டரி, சின்ன பேட்டரி ஆப்ரேட்டட் இத்தினூண்டு தான் இருக்கும், பேட்டரி ஆப்ரேட்டட் டிவைஸ். அது வந்து வேரபிள் பம்ப்ஸ். அவங்க ப்ளவுஸ்க்குள்ளே அதை போட்டுட்டு ட்ரெஸ்ஸையே அவங்க மேலே போட்டுருவாங்க. அது பாட்டு ஆப்பை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஆப்பை வச்சு கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த மாதிரி பம்பிங்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பம்ப்ஸ். ஆனால் இது வந்து வேறு டைப் ஆஃப் சினாரியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சாதாரணமான மதர் எவ்வளோ நேரத்துக்கு மேம் பம்ப் பண்ணலாம்? டிப்பிக்கலி ஆவரேஜ் ஒரு பம்பிங் செஷன் வந்து ஒரு ஃபீடிங் மாதிரியே வச்சுக்கலாம். ஒரு 15 minutes அந்த மாதிரி. சில பேர் 20 வரைக்கும் போவாங்க, பட் அதுக்கு மேலே தேவையில்லை. 10-15 minutes இஸ் யூஸ்வலி தி ஐடியல் பம்பிங் டைம். ஸோ இந்த பம்பிங் மெத்தட்ஸ் போகிறதுனால நம்மளுக்கு நேச்சுரலாக மில்க் செக்ரேஷன் குறையுமா மேம்? நல்லா பம்ப் பண்ணால் பம்ப் வந்து அடிஷ்னல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக மில்க் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இருக்குது. அதாவது பம்ப் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு மில்க் செக்ரேஷன் கீப் அப் கண்டிப்பாக பண்ணலாம். பட் அதை தாண்டி குழந்தையோட சக்கிங்கும் நம்மளுக்கு தேவை. ஸோ அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பட் பம்பிங் வந்து ஆக்சுவலி வந்து கொஞ்சம் சப்ளையை வந்து கூட்டி தரும் ஏர்லி டேஸில். அதாவது ஏன்னா அடிஷ்னல் ஸ்டிமுலேஷன் ஆஃப் த பிரெஸ்ட் வந்து அது கொடுக்குது. ஸோ இப்போ பம்ப் பண்ண மில்க்கை எப்படி மேம் ஸ்டோர் பண்ணணும்? யூஸ்வலி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து என்னென்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர். அது வந்து நான் போகிற சென்டர்ஸ்லேயும் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் அது ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது. ஏன்னா மெயினாக அது வந்து ஈஸி டு க்ளீன்,
அண்ட் வாஷ். நல்ல ஹை டெம்பரேச்சரில் நம்மளால் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாஷ் பண்ண முடியும் மூடி போட்டு. ஸோ நான் என்ன யூஸ்வலி சொல்லுவேன்னா கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக ஸ்டோர் பண்ணிக்கோங்க, எஸ்பெஷலி ஏர்லி டேஸில். ஏன்னா கொடுக்கறதுக்கு பட் வளர வளர நம்ம அது மேலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் இருக்குது, இல்லை அந்த பம்ப்லேயே ஒரு பாட்டில்ஸ் மாதிரி வரும், அந்த பம்ப் அசோசியேட்டட் அந்த பாட்டில்ஸ்லேயும் நல்லா பிபிஏ ஃப்ரீ அந்த மாதிரி இருக்கும், அதில் ஸ்டோர் பண்ணலாம். இல்லைனா இந்த பேக்ஸ் கிடைக்கும் நிறைய ஆன்லைனில் ஸ்டோர்ஸில் எல்லா இடத்துலையும். இந்த மில்க் ஸ்டோரேஜ் பேக்ஸ், டிஸ்போசபிள் பேக்ஸ், யூஸ்வலி அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை த்ரோ பண்ணிடலாம். அந்த மாதிரி பேக்ஸும் கிடைக்கும். ஸோ இதில் எதில் வேணால் ஸ்டோர் பண்ணலாம், ஆனால் சீல் பண்ணி வச்சிடணும். நம்ம பம்ப் பண்ணிட்டோம்னா நல்லா மூடி போட்டு டைட்டாக வச்சிடணும். எவ்வளோ நேரம் மேம் இந்த மில்க் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம்? நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் 4 to 6 hours அப்படின்னு ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பட் ரூம் டெம்பரேச்சருங்கிறது 25 degrees. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், பாதி இடத்துல 25 degrees கிடையாது. இப்போ வேணா ஓகே நம்ம வின்டர் சீசனில் சொல்லலாம், பட் சம்மரில் வந்து அது போகாது. ஸோ என்னோட யூஸ்வல் ரெக்கமெண்டேஷன் ஒரு 3 ஹார்ஸ்க்கு மேலே 2 to 3 ஹார்ஸ்க்கு மேலே வெளியில் வைக்காதீங்க. ஆனால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் தாராளமாக 1 to 3 days வைக்கலாம் நம்ம வந்து. ஆனால் இந்த டோரில் வைக்காமல் நல்லா உள்ளே தள்ளி வைக்கணும். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். நிறைய பேர் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க லாங் டேர்ம் யூஸுக்கு. ஃப்ரீஸ் வந்து 3 to 6 months கூட நம்ம ஸ்டோர் பண்ணலாம், டீப் ஃப்ரீசர் மாதிரி இருந்துச்சுன்னா. இல்லைனா 1 to 2 months வந்துட்டு நார்மல் ஃப்ரீசரில். இதெல்லாம் அடாப்டட். இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகாலை விட நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறேன். ஏன்னா யூசேஜ் நம்மளோட ஊர் டெம்பரேச்சர் பொறுத்து, நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறதை பொறுத்து. ஸோ கொஞ்சம் சேஃபர் பெட்னா இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஆனால் ஃப்ரிட்ஜு, ஃப்ரீசர், வெளியில் மூணுலேயுமே நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்டோர் பண்ண மில்க்கை நம்ம திரும்பி வார்ம் பண்ணணும்னா வாட் ஆர் த பெஸ்ட் மெத்தட்? ஃபர்ஸ்ட் வந்து பிரெஸ்ட் மில்க்கை டைரெக்டாக ஹீட்டே பண்ணக்கூடாது. ஹாட் ஸ்பாட்ஸ் நிறைய வந்துடும், மைக்ரோவேவ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியை வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இந்த கண்டெய்னர் பிரெஸ்ட் மில்க் எடுத்து கண்டெய்னர் இறக்கி வச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கலாம். இல்லைனா ரன்னிங் வார்ம் வாட்டருக்கு கீழே அந்த கண்டெய்னர் அப்படியே ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அது ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். டைரெக்டாக ஹீட் பண்ணக்கூடாது. அதை வந்து நம்ம பாப்பாவுக்கு கொடுக்கலாம். கொடுக்கறதுக்கு முன்னாடி லைட்டாக மிக்ஸ் பண்ணேன்னா அந்த ஃபேட்டு அந்த இதெல்லாம் வந்து வாட்டர்லாம் செப்பரேட் ஆகிருக்கும். ஸோ ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு அதை கொடுக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண மில்க் வந்து ஓல்டாக இருக்குது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம பம்ப் பண்ண மில்க் அதோட சேர்க்கலாமா? கண்டிப்பாக சேர்க்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை வெளியே எடுத்துட்டு ரொம்ப ஹாட் அண்ட் கோல்டை நம்ம சேர்க்கக்கூடாது. பட் இது ஒரு மாதிரி ரூம் டெம்பரேச்சர் இருக்குது, அது ஸ்லைட்லி கோல்டாக இருக்குன்னா இந்த மில்க் அந்த மில்கோட டாப்லேயே வச்சு நம்ம திரும்பி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பட் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு பம்ப் தான் நம்ம டைம்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு 1 days 2 daysக்குள்ளே கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோரோட டைமை தான் நம்ம எடுக்கணுமே தவிர லாஸ்ட் செகண்டோ லாஸ்ட் இதோ எடுக்கக்கூடாது. அதுதான்.